Soldiers, attention. Ready, start. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. Chaturvika. 1, 2, 3, 4, 5. 1, 2, 3, 4. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. தமிழது இனியது 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 நான் உற்ற பயனது பெருகுது மனமது உருகுது சுற்றி வருகுது 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 வேல் முற்றும் வினையது விலகுது 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 பார் கற்ற தமிழது இனியது 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 தான் உற்ற பயனது பெருகுது மனமது உருகுது கான் வருகுது 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 வேல் முற்றும் வினையது
விலகுது பார் கற்ற தமிழது இனியது 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 தான் உற்ற பயனது பெருகுது மனமது உருகுது காடோ கிட்ட தக தரி கிட்ட தக தக தோ கிட்ட தக தரி கிட்ட தக தக தி தோ கிட்ட தக தரி கிட்ட தக ஜன்னு தாம் ஜன்னு தாம் ஜன்னு தாம் தத ஜம் தத் திங்கின துதக ஜம் தத் திங்கின துதக ஜம் தத் திங்கின துதக ஜம் தத் திங்கின சரவண பவ குகன் அழகன் 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 ஹரஹர சிவன் மகன் முருகன் 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 அருள் தரும் குருபரன் குமரன் 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 அறுபடை அருமுகன் பரதன் 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 சரவண பவ குகன் அழகன் 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 ஹரஹர சிவன் மகன் முருகன் 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 அருள் தரும் குருபரன் குமரன் 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 அறுபடை அருமுகன் வரதன் 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 லேடி சிவசாமி பள்ளி அவர்களுக்கு வாழ்த்துக்கள். எங்கள் லேடி சிவசாமி பள்ளி மாணவிகள் நம் தாய் நாட்டினை நாட்டுப்பற்றுடன் போற்ற சேர்ந்திசை பாடி அனைவரையும் மகிழ்விக்க இங்கு வருகின்றனர். மண்ணினை நீராயணிந்தே புண்ணியமெய்திடுவோ உந்தன் நதியும் மலையும் மனமும் புனித தலமாகும் நெஞ்சத்தே உன்னினை விழும்போது உலகம் தோன்றிடுது மின்னலை பாயுது மெய் மறக்குது மகிழ்வு பொங்கிடுது வானவரெல்லாம் இங்கு பிறந்திடவே கை கொண்டிடுறார் புல்லாய் புழுவாய் பிறக்கிடும் உள்மடி தவழ்ந்திட ஏங்குகிறார் இமயமும் முடியாய் குமரியும் அடியாய் நிற்கும் எம் தேவி மாகாளி நீ பராசக்தினி உலகோர் குலதெய்வம் அண்மை உடையதொரு சொல்லினார் உங்கள் வாழ்வு பெற விரும்பி நிற்கிறோம் வன்மை உடையதொரு சொல்லினார் உங்கள் வாழ்வு பெற விரும்பி நிற்கிறோம் உண்மை ஒளிர்க என்று பாடவோ அதில் உங்கள் அருள் பொருந்த கூடுமோ மனிதானி மகத்தானவன் மண்ணில் பரம்பொருளின் உருவானவன் பாரத தாய் பெற்ற மகன் பண்பாட்டில் சிறந்த மகன் வரலாற்றை உருவாக்கும் தலைமகன் நீ மனிதானி மனிதானி மகத்தானவன் மண்ணில் பரம்பொருளின் உருவானவன்
மனம் வைத்தால் மலைகளும் உன் கைகளுக்குள் அடங்கிவிடும். இமை பொழுதில் நதிகளுமே திசை மாறி பாய்ந்து விடும். மின்மீனும் உன் கழுத்தில் அணியாக மாறிவிடும். மண்ணுலகில் உன் சுவடு வரலாறாயாகிவிடும். அழிவற்றவனே அழிவற்றவனே உந்தன் உயிரினிலே நின்றுலவும் பரம்பொருளின் மகத்துவத்தை உணர்ந்திடுவாயே. மனிதாணி மனிதாணி மகத்தானவன், மண்ணில் பரம்பொருளின் உருவானவன். பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு என்று பாரதியின் பாட்டிற்கேற்ப ஒவ்வொருவருக்கும் நம் நாடும் தெய்வமும் இரு கண்களாக வேண்டும். இமயமலை தொடங்கி குமரிமுனை வரையில் பரந்த விரிந்த நிலமடந்தை தவழ்ந்தோடும் நதிகள் அணிகலனாய் அலங்கரிக்கும் எழில் மங்கை கொண்ட நாடு நம் பாரதம். நாட்டுப்பற்றினை ஊற்றி வளர்க்கும் மந்திரம் வந்தே மாதரம். வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குதல் என்போம். தாய் பற்றும் நாற்று பற்றும் இல்லையேல் அவன் மனிதன் அல்ல. நாடென்ன செய்தது நமக்கு என கேள்விகள் கேட்பது எதற்கு? நீ என்ன செய்தாய் அதற்கு என்று யோசித்தால் நன்மை சேரும். சுயநலமாக சிந்திக்கிறோமே தவிர பொதுநலமாக எவரும் சிந்திப்பதில்லை. பொதுநலம் இருந்தாலே போதும், நாட்டுப்பற்று நம்மிடையே வந்து சேரும். ஜாதிகள், மொழிகள், வர்க்க வேற்றுமை, போலி, கௌரவன் என எத்தனையோ அவரவர் பகுதி நன்மையை காட்டி சுயநலம் பெருக வழி செய்தோம். எங்கும் தேசிய எண்ணம் வளர்த்து பிளவுகளை போக வகை செய்வோம். வேத கர்ம பூமி இது. வியாசரும் வால்மீகியும் புண்ணிய தவசீலர்களும் தியாகிகளும் சான்றோர்களும் மகான்களும் அவதரித்த பூமி இது. பாரத தாயே, உன்னில் உயர்ந்தோர் பல கோடி. நாட்டுக்காக வாழ்வோம் நல்ல பண்பு நாடியே. நமது புண்ணிய பூமியே, நமது ஜீவ நாடியே, நமது கர்ம பூமியே. உன்னத லட்சியம் எய்திடவே நம் வாழ்நாளெல்லாம் தருவோம். ஆயுள் முடிந்தாலும் அடுத்த பிறவியும் பாரத நாட்டில் பிறப்போம். வாழ்வோம் தேச தர்மம் காக்க, வீழ்வோம் பணியில் அர்ப்பணிப்போம். தாய் உன்னத தெய்வம், தாய் தியாகத்தின் உறைவிடம். எவரும் தாயை பழித்து பேசுவதில்லை. தாயை போன்றதுதான் தாய் நாடும். தாய் நாட்டை எவர் பழித்து பேசினாலும் அழிவது உறுதி. என் உயிர் இருக்கும் வரை அந்நியனை என் நாட்டிலிருந்த ஒரு பிடி மண்ணை கூட எடுத்து செல்ல விட மாட்டேன். என் உயிரே போனாலும் கையில் ஏந்திய குடையை விட மாட்டேன் என இறந்து போன திருப்பூர் குமரின் மண் இது பாரத நாடு. பறந்து விரிந்த பாருக்கே திலகமாயிருந்த நாட்டை பிளவுபட ஒரு போதும் சம்மதிக்க மாட்டோம். இளைய தலைமுறையின் நாடு இது. இது எங்கள் நாடு. தாய் மண்ணே வணக்கம். ஜெய்ஹிந்த். First, my warm welcome goes to the chairperson, Sri Gunwant Singh Kotari ji, Chief Guest Yogi Ramanath. Next, my hearty welcome goes to the program coordinator. I am really proud to welcome all the celebrities in the days. It's my duty to welcome all the gatherings here to make the program more colorful and successful. I welcome one and all. Thank you. We thank you for IMCT Foundation. தேசிய இளைஞர் மாணவர்களின் அணிவகுப்பு நடைபெற உள்ளது. தேசபக்த வீரனே அணிதிரண்டிடு, முன்னேறிடு முன்னேறிடு முன்னணியில் முந்திடு. தேசபக்த வீரனே அணிதிரண்டிடு, முன்னேறிடு முன்னேறிடு முன்னணியில் முந்திடு. வீர தியாக வாழ்வையெல்லாம் நாடருந்திட, தீரரந்த முந்தையரின் வழி நடந்திட. வீர தியாக வாழ்வையெல்லாம் நாடருந்திட, தீரரந்த முந்தையரின் வழி நடந்திட. நம் இந்திய தாய் பல வீரர்களை ஈன்றவளாவார். அவ்வீர மைந்தர்களில் ஒருவர் மேஜர் சோம்நாத் சர்மா. மேஜர் சோம்நாத் சர்மா இமாச்சல பிரதேசத்தில் உள்ள ஒரு இராணுவ குடும்பத்தில் பிறந்தவர். ஆம், அவரது தந்தை மேஜர் அமர்நாத் சர்மா. அவரது சகோதரர்கள் லெப்டினன்ட் ஜெனரல் சுதீர்நாத் சர்மா மற்றும் விஸ்வநாத் சர்மா. அவரது சகோதரி மேஜர் கமலா திவாரி. இவர் இந்தோ பாகிஸ்தான் போரின் போது காஷ்மீர் பகுதியில் சண்டை போட அனுப்பப்பட்டிருந்தார். போர்க்களத்தில் தன்னால் கனரக துப்பாக்கிகளை வைத்து சண்டை போட முடியவில்லை என்றாலும் சிறு துப்பாக்கிகளை வைத்து எதிரிகளை சுட்டு வீழ்த்தினார்.
தனது கைகளின் வலியை பொறுத்து கொண்டு குழுவை தலைமை தாங்கினார். போர்க்களத்தில் கர்ஜிக்கும் சிங்கமாய் போர் செய்தார். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக எதிரி வீசிய ஒரு குண்டு அவர் அருகே இருந்த வெடிப்பொருட்களின் மீது வெடித்து சிதறியது. அதில் நம் மாவீரரும் மண்ணில் சாய்ந்தார். சுதந்திர காற்றை சுவாசிக்க சங்கடங்கள் பல கண்டு ஜாதி மத வேறுபாட்டை விடுத்து சங்கமித்து வாழ்ந்து சரித்திரம் படைத்தவர்கள் பலர். ஆனால் நினைவில் இருப்பவரோ சிலர். இன்று நாம் மறைந்த ஓர் வீரர் கேப்டன் விக்ரம் பட்ரா பற்றி தம்மிடம் எடுத்து எம்ப வந்துள்ளேன். இவர் செப்டம்பர் 9 1974 பாலம்பூரில் பிறந்தார். இவரது பெற்றோர் GL பட்ரா மற்றும் ஜெய்கமல் பட்ரா ஆவர். இவர் NCCயில் சிறந்த மாணவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்திய இராணுவத்துறையில் சேர்க்கப்பட்டார். இவர் தன் வாழ்க்கையில் சிறிதும் சோர்வு கொள்ளாமல் தம் கடமையில் கண்ணாக இருந்த கேப்டன் எனும் ஸ்தானத்தை பெற்றார். இவரது வாழ்க்கையில் திருப்பு முனையாக விளங்கியது கார்கில் போர். இப்போரில் இவர் மிக சிறப்பாக போர் புரிந்தார். கேப்டன் பட்ராவை அனைவரும் ஷேர்ஷா என்று அழைத்தனர். இதன் பொருள் சிங்கராஜா. ஜூலை 7 1999 கேப்டன் பட்ராவும் அவரது குழுவினரும் .4875 கைப்பற்ற உட்படுத்தப்பட்டனர். விரைவான செயல்பாட்டுடன் கேப்டன் பட்ரா ஒரு குறுகிய பகுதியில் இருந்து எதிரிகளின் வட்டாரத்தை தாக்கத் தொடங்கினார். பின் அவர் எதிரிகளுடன் நடந்த நேருக்கு நேர் சண்டையில் 5 பாகிஸ்தானி வீரர்கள் வீழ்த்தப்பட்டனர். இதில் அவர் காயமடைந்திருந்தாலும் தனது பாதுகாப்பை சிறிதும் கருத்தில் கொள்ளாமல் எதிரிகளின் மீது குண்டுகளை வீசத் தொடங்கினார். இத்தாக்குதலில் இவர் வீரமரணம் அடைந்தார். இவரது தீரச் செயலை பாராட்டி பாரத அரசு இவருக்கு பரம்வீர் சக்ரா விருதை வழங்கியது. பரம்வீர் சக்ரா விருதிற்கு பெருமை சேர்த்தவர் கேப்டன் விக்ரம் பட்ரா. அடுத்தது மேஜர் ராமசாமி பரமேஸ்வரன் பற்றி சிவராமகிருஷ்ணன் அவர்கள் பேசுவார். மேஜர் ராமசாமி பரமேஸ்வரன் இந்திய இராணுவத்தில் இணைந்து தன் நாட்டு மக்களின் பாதுகாப்பிற்காக போராடி தன் உயிர்களை மாய்த்து கொண்ட மாவீரர்களில் இவரும் ஒருவர். 1946 செப்டம்பர் 13 மும்பையில் பிறந்தார். இந்திய இராணுவத்தால் நடத்தப்பட்ட பல மிஷன்களில் அவர் பங்கெடுத்தார். இந்தோ ஸ்ரீலங்கா ஒப்பந்தப்படி இலங்கை நாட்டின் சட்ட ஒழுங்கை சீர்படுத்துவதற்காக இந்தியாவிலிருந்து இராணுவ படை வீரர்கள் அனுப்பி வைக்கப்பட்டனர். அதில் நம் மேஜர் பரமேஸ்வரனும் ஒருவர். 1985 நவம்பர் 25 நம் மேஜர் ராமசாமி பரமேஸ்வரனையும் அவர் தலைமையில் இருந்த படை வீரர்களையும் எதிரி படையின் பதுங்கியிருந்து தாக்கும் ஒரு குழுவினர்களை அவர்களை சுற்றி வளைத்தனர். அப்பொழுதும் சற்றும் மனம் தளராத அவர் தன்னுடைய சமயோஜித புக்தியை பயன்படுத்தி அவர்களை தாக்கினார். அப்பொழுது நேருக்கு நேர் சண்டை போட நேர்ந்த பொழுது எதிரி படையின் ஒரு வீரன் தன் துப்பாக்கி எடுத்து மேஜர் ராமசாமி பரமேஸ்வரனை மார்பை நோக்கி சுட்டார். குண்டு அவர் மார்பை துளைத்து கொண்டு சென்றது. அப்பொழுது அவர் மண்ணில் வீழ்ந்தார். ஆனால் அவர் மனம் வீழவில்லை, மீண்டும் எழுதார். அதே எதிரி படையின் ஒரு வீரனின் துப்பாக்கியை பறித்து தன்னை சுட்டவனை சுட்டு வீழ்த்தி மண்ணில் சாய்த்தார். தன்னுடைய படை வீரர்களை தன்னுடைய இறுதி மூச்சு போகும் வரை அவர்களுக்கு ஊக்குவிட்டு அவர்களுக்கு கட்டளையிட்டார். அப்பொழுது சிறிது நேரம் கழித்து அந்த போர்க்களத்திலேயே அவருடைய உயிர் அவரை விட்டு பிரிந்தது. இத்தகைய வீர தீர செயலை செய்ததற்காக நம் இந்திய அரசாங்கம் அவருக்கு மாபெரும் விருதான பரம்வீர் சக்ரா விருது வழங்கி கௌரவித்தது. இவருடைய வீரமும் தியாகமும் நம்மை வியப்பிலாழ்த்துவதுடன் நாம் இந்த நாட்டிற்கு என்ன செய்தோம் என்பதையும் நினைவு கூற வலியுறுத்துகிறது. நன்றி. மனோஜ்குமார் பாண்டே உத்தரப்பிரதேசத்தில் உள்ள சீதாப்பூரில் ஜூன் 25 1975 பிறந்தார். இவர் ராணுவத்தில் சேர்க்கையில் இவரிடம் கேட்கப்பட்ட கேள்வி, நீ ஏன் இந்திய ராணுவத்தில் சேர விரும்புகிறாய் என்பது. அதற்கு மனோஜ்குமார் பாண்டே, நான் பரம்வீர் சக்ரா விருது வெல்ல விரும்புகிறேன். பரம்வீர் சக்ரா விருது வீர செயல் புரிந்த மாவீரர்களுக்கு வழங்கப்படும் விருது என்றார். இவர் கார்கில் போரில் ஜோபார் பகுதியை கைப்பற்ற நடைபெற்ற போரில் பங்கு பெற்றார். மிக குறுகலான பகுதிகளில் படைகளை வழிநடத்தி சென்றார். இதை கண்ட எதிரிகள் குண்டுமழை பொழிந்தார்கள். குண்டுகளை மார்பில் தாங்கியபடி வீர முழக்கம் எழுப்பியபடி முன்னேறி பாய்ந்தார் மனோஜ் பாண்டே. குண்டுகள் தீர்ந்த நிலையில் எதிரியின் முதலாவது பங்கரை அடைந்து அங்கிருந்த 2 பாகிஸ்தானியர்களையும் வெறும் கையால் அடித்துக் கொன்றார். அதன் பின் குண்டு காயத்தால் தம் இன்னுயிரையும் இழந்தார். தம் கேப்டனின் வீர மரணத்தை கண்ட இந்திய ராணுவத்தினர் உயிரை துச்சம் என மதித்து முன்னேறி தாக்கினார்கள். கேந்திரிய முக்கியத்துவத்தை உடைய ஜோபார் பகுதி இந்திய ராணுவத்திடம் வீழ்ந்தது. இவர் கார்கில் வெற்றிக்கு காரணமாக இருந்து தம் இன்னுயிரையும் இந்த மாவீரர் ஆவார். மனோஜ்குமார் பாண்டேவின் வீர வரலாறு என்றும் நம் மனதில் நிலைத்திருக்கும். வாழ்க மனோஜ்குமார் பாண்டேவின் புகழ். நன்றி. ஜோகிந்தர் சிங் யார் இவர்? இங்குள்ள பலருக்கு தெரியாது. காரணம், இவர் ஒரு அரசியல்வாதியோ விளையாட்டு வீரரோ நடிகரோ அல்ல.
இவர் ஓர் சாதாரண மனிதராக இருந்து கொண்டு ஓர் அசாதாரண பணியை ஆற்றியவர். இவர் தன் தூக்கத்தை விடுத்து நம் நலனிற்காக அரும்பாடுபட்டவர். இவர் ஓர் சைனி சீக்கியராக பஞ்சாபில் உள்ள பரித்கோட் மாகாணத்தில் செப்டம்பர் 26 1921 பிறந்தார். இவர் ஒரு ஏழை விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர். இவர் 1956 முதலாம் சீக்கிய படையில் சுபேதாராக பொறுப்பேற்றார். 1962 இந்திய சீன போர் தனது உச்சத்தில் இருந்தது. பல மாவீரர்கள் தங்களது இன்னுயிரை தியாகம் செய்து இந்த நாட்டிற்காக போராடி கொண்டிருந்தனர். சீன அரசின் முக்கிய நோக்கமோ வடகிழக்கு எல்லையில் உள்ள டாங்பெங்லாங் பகுதியில் ஒரு மேட்டு பகுதியை கைப்பற்றுவது. ஆனால் அங்குதான் சுபேதார் ஜோகிந்தர் சிங்கும் தளபதியாக இருந்தார். அதனால் அவர் அவரது படைக்கு அந்த இடத்தை பாதுகாக்கும்படி ஆணையிட்டார். இருப்பினும் சீன அரசிடமோ பல கனரக ஆயுதங்கள், பீரங்கிகள் மற்றும் மோட்டார் ஆயுதங்கள் மற்றும் படைபலமும் அதிகமாக இருந்தது. அதனால் அவர்கள் 3 அலைகளாக இந்திய படையின் மீது பலத்த தாக்குதலை தொடங்கினர். ஆனால் இந்த தாக்குதலின் பொழுது இருதரப்பிலும் மிகப்பெரிய நஷ்டம் ஏற்பட்டது. இருப்பினும் அதிக படை காரணமாக சீன அரசு மறுபடியும் ஒன்றிணைந்து தாக்குதலை தொடங்கினர். ஆனால் இந்திய படையினரோ ஒரு பாறை போல் உறுதியாக நின்று கொண்டு நம்பிக்கையுடன் போராடி கொண்டிருந்தனர். இந்த யுத்தத்தின் பொழுது சுபேதார் ஜோகிந்தர் சிங்கின் தொடையில் பலத்த காயம் ஏற்பட்டது. இருப்பினும் நான் சீன அரசிடம் சரணடைய மாட்டேன் என்று ஒரு சிங்கத்தை போல் கர்ஜனையிட்டு கொண்டு 52 வீரர்களை ஒற்றையாளாக கொன்று குவித்தார் அவர். இருப்பினும் ஒற்றையாளாக அவரால் மொத்த சீன படையும் சமாளிக்க முடியவில்லை. ஆனாலும் மனம் தளராமல் அவர் சீக்கிய அரைக்கோபலான வாஹே குருஜி கா கல்சா வாஹே குருஜி கி பதே என்று கூறிக்கொண்டே முன்னேறி சென்றார். ஆனால் இருப்பினும் அவரால் ஒரு கட்டத்திற்கு மேல் சிறிதளவும் சமாளிக்க முடியவில்லை. அதனால் அவரை பிணை கைதியாக்கினர் சீன அரசு. சீன படையிடம் ஒரு யுத்த கைதியாக காயங்களுடன் வீரமரணம் அடைந்தார். அவரது வீரமரணத்திற்காக இந்திய அரசு இந்தியாவிலேயே உயரிய விருதான பரம்வீர் சக்ரா விருதை அவருக்கு வழங்கி அவரை கௌரவித்தது. மற்றும் அவரது உருவச்சிலையும் பஞ்சாபில் உள்ள ஒரு இடத்தில் நிறுவப்பட்டது. மற்றும் இந்திய கப்பல் கட்டும் நிறுவனம் தமது கப்பல் ஒன்றிற்கு அவரது பெயரிட்டு அவருக்கு மரியாதை செலுத்தியது. இத்தகு வீரம் பொருந்திய மாவீரர்களால் தான் நம் தேசம் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆகவே நாமும் அவரது கடமை, தலைமை மற்றும் தைரியம் போன்ற நல்ல பண்புகளை பின்பற்றி இந்த தேசத்தை காப்போம் என்று உறுதியெடுப்போம். நன்றி. வணக்கம். கரம்சிங் அவர்கள் 2ஆம் உலகப் போரில் இந்தியாவிற்காக போராடியவர்களில் முக்கியமானவர். இவர் 1941 சீக்கியர் படையில் முதல் பெட்டாலியனில் பங்கெடுத்தவர். தித்வால் செக்டர் எனும் பாகத்தை பிடிப்பதற்காக இந்தியாவும் பாகிஸ்தானும் போட்டியிட்டு இறுதியில் 1948 இந்தியா கைப்பற்றியது. இருப்பினும் பாகிஸ்தானின் எதிர் தாக்குதலால் மற்றும் போராட்டத்தினால் இந்தியா தித்வால் செக்டரை தக்க வைத்துக் கொள்ள முடியவில்லை. 1948 மே மாதம் முதல் அக்டோபர் மாதம் வரை இரு படைகளும் பல முறை தித்வாலுக்காக மோதிக்கொண்டனர். இறுதியில் ஹவில்தார் மேஜர் பிருசிங் செக்வாத் அவர்களின் துணிச்சலான போராட்டத்தினால் கிருஷ்ணகங்கை நதிக்கரையில் இந்தியா கைப்பற்றியது. தித்வாலின் தெற்கு பாகமான ரிச்மர்கலி எனும் இடத்தை பிடிப்பதற்காக பாகிஸ்தான் படையினர் 1948 தாக்குதல் நடத்தினர். கரம்சிங் ரிச்மர்கலி இடத்தின் முதன்மை வெளிப்பந்தலில் பாதுகாப்பு பிரிவில் இருந்தார். பாகிஸ்தான் நடத்திய முதல் தாக்குதலின் போது பதுங்க குழிகள் எல்லாவற்றையும் நாசப்படுத்தினர். எல்லா வகையான செய்தி பரிமாற்ற முறைகளும் துண்டிக்கப்பட்ட நிலையில் கரம்சிங் இந்த மோசமான நிலைமையை வேறு யாருக்கும் தெரியப்படுத்தவோ அல்லது பிற இராணுவ உதவிகளை பெற முடியாத நிலை உருவானது. 5வது முறையாக பாகிஸ்தான் தாக்குதல் நடத்திய போது கரம்சிங் வீரத்தினால் எதிரிகளை கொன்று மற்றும் எதிரிகளின் ஆக்கிரமிப்பையும் தடுத்து நிறுத்தினார். இந்த தித்வால் போரில் கரம்சிங்கின் வீரத்தை பாராட்டி பரம்வீர் சக்ரா எனும் பெருமைக்குரிய மற்றும் மரியாதைக்குரிய விருதை அவர் பெற்றார். இறுதியில் பணி நிறைவு பெற்ற கரம்சிங் சுபேதார் பதவியிலிருந்து விடை பெற்றார். நன்றி. சுபேதார் மேஜர் மற்றும் கௌரவ கேப்டன் பானா சிங் ஒரு ஓய்வு பெற்ற இந்திய இராணுவ வீரர். இவர் நாட்டின் மிக உயர்ந்த இராணுவ விருதான பரம்வீர் சக்ராவை பெற்றிருக்கிறார்.
இவர் ஜனவரி 6, 1949 அன்று ஜம்மு அண்ட் காஷ்மீரில் உள்ள கட்டியலில் ஒரு சீக்கிய குடும்பத்தில் பிறந்தார். இவர் தந்தை ஒரு விவசாயி. இவர் சித்தப்பாக்கள் இருவரும் இராணுவத்தில் பணியில் இருந்தனர். இவர் ஜனவரி 6, 1969 அன்று இந்திய இராணுவ பணியில் சேர்ந்தார். இவரது படைப்பிரிவு 8th பேட்டாலியன் ஜம்மு அண்ட் காஷ்மீர் லைட் இன்ஃபானி. 1987 அன்று சியாச்சியின் ஒரு முக்கிய பகுதியில் பாகிஸ்தான் படைகள் ஊடுருவின. மே 29 அன்று ராஜீவ் பாண்டே தலைமையில் ஒரு குழு குவைட் போஸ்டை கைப்பற்றுவதற்காக சென்றது. ஆனால் பாகிஸ்தான் வீரர்களோ ராஜீவ் பாண்டே குழுவை சுட்டு கொன்றனர். ஒரு மாதத்திற்கு பிறகு இந்திய இராணுவம் ஒரு புதிய நடவடிக்கையை மேற்கொண்டது. இதற்கு ராஜீவ் பாண்டே நினைவாக ஆபரேஷன் ராஜீவ் என்று பெயரிடப்பட்டது. ஜூன் 23 அன்று மேஜர் பரீந்தர் சிங் தலைமையில் ஒரு குழு குவைட் போஸ்டை கைப்பற்றுவதற்காக சென்றது. ஆனால் ஆரம்ப தோல்விகளுக்கு பின் பானா சிங்கும் மற்றும் 5 பேர் கொண்ட குழு ஜூன் 26 அன்று குவைட் போஸ்டை வெற்றிகரமாக கைப்பற்றியது. அப்பொழுது அவர்கள் கைப்பற்றும் போது பனி புயலையும் கூட பொருட்படுத்தாமல் முன்னேறி சென்றனர். -45 டிகிரி கடும் குளிரிலும் கூட அவர்கள் பின்வாங்கவில்லை. ஏனென்றால் பானா சிங்கிற்கு பரம்வீர் சக்ரா விருது வழங்கப்பட்டது. புலிக்கு பிறந்தது பூனையாகுமா? ஆம், பானா சிங்கின் மகன் ராஜேந்தர் சிங்கும் தனது 18வது வயதில் இந்திய இராணுவ பணியில் சேர்ந்தார். இத்தகு வீரம் மிகுந்த பரம்பரையினால் தான் நம் தேசம் சிறப்படைகிறது. ஜெய் ஹிந்த். ஆல்பர்ட் எக்கா இந்திய இராணுவ படையில் படைவீரராக பணியாற்றினார். அவர் 1942 டிசம்பர் 27ஆம் நாள் பீகாரில் உள்ள ராஞ்சி என்ற கிராமத்தில் பிறந்தார். அவர் 1962 இருந்து 1971ஆம் ஆண்டு வரை இராணுவத்தில் பணியாற்றினார். இவர் போர்க்களத்தில் இருக்கும்போது தன் எதிரினர் LMG கருவி வைத்திருப்பதை இவர் அறிந்தார். இவர் தன் நாட்டை காப்பாற்ற பதுங்குழியில் பதுங்கி தன் எதிரிகளை ஈட்டியால் குத்தி அந்த LMG கருவியை செயல்பட விடாமல் நிறுத்திவிட்டார். புலி பதுங்குவது பாய்ச்சலுக்கு அடையாளம். அதுபோல ஆல்பர்ட் தான் பதுங்கி தனது வீரத்தை வெளிக்காட்டினார். இதே போல வடக்கு திசையில் MMG கருவியையும் செயல்பட விடாமல் நிறுத்திவிட்டார். ஆல்பர்ட் எக்கா டிசம்பர் 1971ஆம் ஆண்டில் 28 வயதில் கங்காசாகர் பங்களாதேஷ் என்ற இடத்தில் ஹில்லி என்ற போர் நடைபெற்ற போது வீரமரணம் அடைந்தார். இந்தியாவின் மிகப்பெரிய விருதான பரம்வீர் சக்ரா என்ற விருதை இந்தியா பாகிஸ்தானுக்கிடையே நடைபெற்ற ஹில்லி என்ற போரில் தீர செயல் புரிந்ததற்காக ஆல்பர்ட் எக்கா பெற்றார். இளம் சிங்கம் ஆல்பர்ட் எக்காவின் பெயரும் புகழும் என்றென்றும் நம் தேச வரலாற்றில் நிலைத்திருக்கும். நன்றி. நிர்மல்ஜித் சிங் சேகான் 1971 டிசம்பர் 14ஆம் தேதி அமைதியான காஷ்மீர் பகுதியை கண்ணைமிக்கும் நேரத்தில் போர்க்களமாக்கியது பாகிஸ்தான் இராணுவம். இதை சற்றும் எதிர்பாராத இந்திய இராணுவம் சுதாரிப்பதற்குள் பல்லாயிரக்கணக்கான உயிர்களை இழக்க நேரிட்டது. என்ன செய்ய வேண்டும், யார் தலைமை தாங்க வேண்டும் என்று ஒருவித பதற்றத்துடன் இருந்த சமயத்தில் பஞ்சாபை சேர்ந்த 28 வயதான நிர்மல்ஜித் சிங் சேகான் எனும் வான்படை வீரன் தன் விமானத்தை எடுத்துக்கொண்டு முதல் ஆளாக போருக்கு கிளம்பினான். அனுபவ வீரர்களே சற்று பின்தங்கியிருந்த நிலையில் இந்த இளம் வீரன் போரை முன்னின்று வழிநடத்தினான். வீட்டில் பூச்சிகள், நெருப்புக்கு இரையாவது போர் எதிரினர் சேகானின் தாக்குதலுக்கு பலியாகினர். சுற்றிலும் உயர்ந்த மலைகள், அடர்ந்த பனிப்பொழிவு என யாரும் தொடர்பு கொள்ள முடியாத இடத்தில் இருந்த போதிலும் ஒரு சிங்கத்தை போன்று எதிரி படையினரை துவம்சம் செய்தார். ஆனால் தன் பின்னால் வந்த சலீம் பாக் மிர்சா எனும் பாகிஸ்தான் வான்படை வீரர் சுட்டதில் விமானத்தின் கட்டுப்பாட்டை இழந்தார் நிர்மல்ஜித் சிங் சேகான். விமானம் தரையில் மோதி நொறுங்கியது. பலத்த காயங்களுடன் தப்பித்த நிர்மல்ஜித் சிங் தாய்நாட்டிற்காக போராட வேண்டும் என மன உறுதியோடு மீண்டும் போர்க்களம் புகுந்தார். ஆனால் மீண்டும் சலீம் பாக் மிர்சா சுட்டதில் குண்டு சேகானின் இதயத்தை தொலைத்தது. நிர்மல்ஜித் சிங் சேகான் சம்பவ இடத்திலேயே பலியானார்.
இறுதியில் இப்போரில் பாரதம் என்றாலும் 3843 உயிர்களை பலி கொடுத்தது பெரும் துக்க செய்தியாகும். பாகிஸ்தான் படை வீரர்கள் பிணை கைதிகளாக பிடிக்கப்பட்டனர். இதில் சலீம்பாக் மிர்சா கூறுகையில், நான் நிர்மல்ஜித் சிங்கை போன்ற ஒரு ஒப்பற்ற வீரனை கண்டதில்லை என்கிறார். இப்படி எதிரியும் போற்றக்கூடிய மாவீரனான நிர்மல்ஜித் சிங் சேகானுக்கு இந்திய அரசாங்கம் பரம்வீர் சக்ரா விருது அளித்து கௌரவித்தது. பாரதம் சுதந்திரம் அடைந்தது முதல் இன்று வரை வான்படை வீரர் ஒருவர் பரம்வீர் சக்ரா விருது பெற்றது அதுவே முதல் முறையாகும். இப்படிப்பட்ட மாவீரனை பற்றி பேசுவதில் நான் பெருமை கொள்கிறேன். நன்றி. ஜெய்ஹிந்த். கார்கில் போர் நடந்தது நம் அனைவருக்கும் தெரியும். இது 1999ஆம் ஆண்டு நடைபெற்றது. கார்கில் போரில் நம் நாட்டு இராணுவ வீரர்கள் பலர் போரிட்டு வெற்றி வாகையை சூட்டினர். இதில் மிகவும் குறிப்பிடத்தக்கவர் சுபேதார் யோகேந்திர சிங் யாதவ். சுபேதார் யோகேந்திர சிங் யாதவ் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அவுரங்காபாத் எனும் கிராமத்தில் 1980ஆம் ஆண்டு வீரமைந்தனாக பிறந்தார். இவர் தற்போது ஜூனியர் கமிஷன் அதிகாரியாக பணிபுரிந்து வருகிறார். சுபேதார் யோகேந்திர சிங் யாதவ் தம் சிறு வயதான 19 வயதிலேயே கார்கில் போரில் கலந்து கொண்டார். இவர் கார்கில் போரில் போரிடும் போது இவர் தோளிலும் மார்பிலும் குண்டுகள் பாய்ந்தன. எனினும் தன் தாய் நாட்டை காக்க நரி கூட்டங்களை கண்டு அஞ்சாமல், அச்சம் என்பது மடமேடா, அஞ்சாமே இந்தியனின் உடமேடா, 6லும் சாவு 100லும் சாவு, தாயகம் காப்பது நம் கடமேடா என்று வீர முழக்கம் போட்டு எதிரிகளை தன் துப்பாக்கியின் குண்டுமணிகளால் சுட்டு வீழ்த்தினார். பிறகு டைகர் ஹில் என கூறப்படும் 60 அடி மலை சிகரத்தை எட்டி அவ்விடத்தை கைப்பற்றினார். இவரை போல இன்னும் பல தன்னலம் கருதாத வீரர்கள் கொட்டும் பணியையும் உரைய வைக்கும் குளிரையும் பொருட்படுத்தாமல் எல்லையை காப்பதால் தான் இங்கு நிம்மதியாக இருக்கிறோம் என்று கூறி வாய்ப்பினை தந்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஜெய்ஹிந்த். தேவலோகமே வியக்கும் எம்மருமை தாயகம், ஆதி அந்தமற்றதிந்த அமர பூமி பாரதம். தேவலோகமே வியக்கும் எம்மருமை தாயகம், ஆதி அந்தமற்றதிந்த அமர பூமி பாரதம். எம்மருமை தாயகம் அமர பூமி பாரதம், எம்மருமை தாயகம் அமர பூமி பாரதம். கிரேக்க கூனை அவனர்கள் புயலை போல தாக்கினர், பஞ்சநதி கரைதனில் தோல்வி கண்டு சாய்ந்தனர். கிரேக்க கூனை அவனர்கள் புயலை போல தாக்கினர், பஞ்சநதி கரைதனில் தோல்வி கண்டு சாய்ந்தனர். பஞ்சு போல் பறந்தனர், காற்றிலே கரைந்தனர், கால வெள்ள போக்கிலே கடலுடன் கரைந்தனர். பஞ்சு போல் பறந்தனர், காற்றிலே கலந்தனர், கால வெள்ள போக்கிலே கடலுடன் கரைந்தனர். பாரதத்தின் வீர சக்தி பாரிலே ஒலித்தது. பாரதீஸ்வரி பாபநாசினி, பாரதமெனும் ஞான கோயில் ஞானாம்பிகை நீ. பாரதீஸ்வரி பாபநாசினி, குமரி முனை தவம் செய்யும் பகவதி நீ. காஷ்மீர பனிமலையை காக்கும் வைஷ்ணவி, சிங்கபீட சங்கரின் சாரதை நீயே. காளிகட்ட ராமகிருஷ்ண பவதாரணியே, சிங்கபீட சங்கரின் சாரதை நீயே. காளிகட்ட ராமகிருஷ்ண பவதாரணியே. பாரதீஸ்வரி பாபநாசினி, பாரதீஸ்வரி பாபநாசினி. நாமெல்லாம் இங்கே தூங்க முடியும். காரணம், நம்ம வீரர்கள் இமாலயத்தில் நம்ம நாடு எல்லைகள்லாம் காத்து கொண்டிருக்கார். அந்த மாதிரி வீரர்கள் நம்ம நாட்டுக்காக முழுக்க முழுக்க அர்ப்பணை பண்ணி கொண்டிருக்கிறதுனால நாம் இங்கே அமைதியாக இருக்க முடியும். அதனால எப்பவும் அவருக்கு நாம் ஞாபகப்படுத்திக் கொள்ளணும். அவருடைய
என்ன தியாகத்தினாலே, அவர் உயிர் சமர்ப்பணம் பண்ணதுனாலே. அதனால்தான் நாடு பாதுகாப்பு இருக்கும். அதனாலே நாடு பாதுகாத்து கொண்டிருக்க நம்ம ராணுவ வீரர்களுக்கு நாம் எப்போ வணக்கம் செய்யணும். இந்த ரோஜா மலரை அதோ அந்த கோவிலில் உள்ள சாமிக்கு சூட்டினால் எவ்வளவு அழகாக இருக்கும். வேணாம் பிள்ளைகளே, நான் பிறவி எடுத்ததன் பையனை அடைய வேண்டும். அட, ரோஜா மலர் பேசுகிறதே. ஆம், ஏன் பேசக்கூடாதா? உன்னை பெண்ணின் கூந்தலில் அலங்கரித்தால் மிகவும் அழகாக இருக்கும் அல்லவா? அதுவா என் லட்சியம். அதோ நம் நாட்டின் தலைவருக்காக மாலை தயாராகிறது. அதை நீயும் இடம்பெற்ற மாலை அழகுபடுத்தினால் உனக்கும் பெருமை அல்லவா? என்ன ஒரு அற்பத்தனமான பேச்சு. சொற்ப நேரத்தில் வாடி வதங்கி வீணா போகும் உன் வாழ்வை எண்ணி பாராமல் லட்சியம் அது இது என்று என்ன பிதற்றல்? நிறுத்துங்கள் உங்கள் விதண்டவாதத்தை. அதோ மணமகள் வருகிறாள். அவள் கையில் மிகவும் அழகான பூங்கொத்தில் அமர்ந்து கொள்ளக்கூடாதா? வேண்டாம் வேண்டாம். ஏன், அவர்கள் சிறிது நேரம் வைத்திருந்து என்னை தூக்கி எறிவதற்கா? அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை நம் அனைவரின் உடமையடா. அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை நம் அனைவரின் உடமையடா. ஆறிலும் சாவு நூறிலும் சாவு, தாயகம் காப்பது கடமையடா, தாயகம் காப்பது கடமையடா. அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை நம் அனைவரின் உடமையடா. ஆஹா, என்ன அவர்கள் நாட்டுப்பற்று. வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். ஜம்மு காஷ்மீர் எல்லையில் பாகிஸ்தானுடன் நடந்த போரில் நம் நாட்டு 2 வீரர்கள் வீரமரணம் அடைந்துள்ளனர். வீரர்கள் உடல் அவர்கள் சொந்த ஊருக்கு கொண்டு செல்லப்படுகிறது. நன்றி, வணக்கம். Students of Valluvar Gurukulam Higher Secondary School are going to present a mime show which brings out the patriotic feeling in each and every person. இந்த மைம் ஷோ மூலமா சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா, a student who has completed his degree wants to join our Indian Army and struggles a lot with his parents to get admission. He gets admission and to get permission from the parents he struggles a lot. Permission வாங்கினதுக்கு அப்புறமா he is so happy. The father is very happy, but with teared eyes the mother sends him to the war field. The boy gets admission and takes practice in the army field. He gets a medal for his excellent the training he has taken. After the training, he comes to his parents' place to meet his parents. Appa amma paaka vararu. Parents are so happy to see him after a long time. Suddenly he receives a phone call. It is an urgent call. The parents are refusing that he should not go there.
the captain gives them instructions on how to be in the war field. Wow, shots from the enemies. Soldiers die on both the sides. Wow. That is great. That is great. He too sacrifices his life. Who will get this honor other than this brave soldier? உங்களை நிறைய பேருக்கு தெரியாது, இந்தியா வந்து உலகத்தில் இருக்கிற அமைதியான நாட்டில் ஒன்று, சிறந்த அமைதியான நாடுன்னு சொல்லலாம். ஏன்னா இந்தியா வந்து கடந்த 10,000 வருஷமாக எந்த நாட்டு மேலேயும் போர் எடுத்து போனதில்லை. அதுக்கு என்ன அர்த்தம்னா, மற்ற நாடு நம்ம மேலே போர் எடுத்தால் நம்ம தடுப்போம், ஜெயிச்சிருக்கோம். ஆனால் நம்மளா எந்த நாட்டு மேலேயும் போர் எடுத்து போனதில்லை. அடுத்து நம்ம அவார்ட்ஸ் பற்றி பார்ப்போம். இந்தியாவில் இருக்க அவார்ட்ஸ். ஃபஸ்ட்டு பாரத் ரத்னா, ஹையஸ்ட் சிவிலியன் அவார்ட். இந்த அவார்டு யாருக்கு கிடைக்கும்னா, நம்ம நாட்டுக்கு செய்கிற வேறு வேறு துறையில் இருக்கிறவங்கள அதிகமாக சாதிச்சவங்களுக்கு இந்த அவார்டு கிடைக்கும். இந்த அவார்டு ஃபஸ்ட்டு 1954 ரிப்பப்ளிக் டே அன்னைக்கு கொடுத்தாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பத்மா அவார்ட்ஸ், அதாவது பத்ம விபூஷன், பத்மஸ்ரீ, அப்புறம் பத்மபூஷன். இந்த அவார்டை 1954 தான் ஃபஸ்ட்டு கொடுத்தாங்க ரிப்பப்ளிக் டே அன்னைக்கு. இது வந்து 2nd, 3rd, 4th ரேங்க்கில் இருக்கிற, அதாவது ஹையஸ்ட்டாக சாதிச்சவங்களுக்கு 2nd, 3rd, 4th ரேங்கிங்கில் கொடுப்பாங்க. அடுத்து பரம்வீர் சக்ரா. பரம்வீர் சக்ரா நம்ம எல்லாருக்கும் தெரியும், இப்போ தான் பேசுனதெல்லாம் கேட்டோம். ஹையஸ்ட் மிலிட்ரி அவார்டு, மிலிட்ரியில் சாதிச்சவங்களுக்கு இது கொடுப்பாங்க. இதை வாங்குறதுல மொத்தம் 21 பேர் வாங்கியிருக்காங்க. அதில் 14 பேர் வீரமரணம் அடைஞ்சவங்க. இது வாங்குறது ரொம்ப கஷ்டமான விஷயம், ரொம்ப பெருமையானது கூட. அடுத்து நம்ம இந்தியாவில் இருக்க ஸ்கிரிப்சர்ஸ், கல்ச்சர்ஸை பற்றி பார்ப்போம். உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது, ஹிந்தி தான் வேர்ல்ட்ஸில் 5th லார்ஜஸ்ட் ஸ்போக்கன் லாங்குவேஜ். அடுத்து பெங்காலி, தமிழ் 16th, தெலுங்கு 14th. இந்தியாவில் மொத்தம் 1300 லாங்குவேஜ் இருக்குது. அதில் 20 வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணது. இது மார்க் ட்வெயின் சொன்னது. மார்க் ட்வெயின் யாருன்னா இங்கிலீஷ் நாவல் ரைட்டர். அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் டாம் சாயர்னு புக்கெல்லாம் எழுதியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்தியா இஸ் தி கிராடல் ஆஃப் ஹியூமன் ரேஸ், தி பர்த் பிளேஸ் ஆஃப் ஹியூமன் ஸ்பீச், தி மதர் ஆஃப் ஹிஸ்ட்ரி, தி கிராண்ட் மதர் ஆஃப் லெஜண்ட் அண்ட் தி கிரேட் கிராண்ட் மதர் ஆஃப் ட்ரெடிஷன். அவர் மோஸ்ட் வேல்யூபிள் அண்ட் மோஸ்ட் கன்ஸ்ட்ரக்டிவ் மெட்டீரியல்ஸ் in the history of man are treasured up in India only. இது ரொம்ப அருமையான வார்த்தைகள். அடுத்து இந்துஸோட 2 முக்கியமான எபிக்ஸ், மகாபாரதா, ராமாயணம். ஃபஸ்ட்டு மகாபாரதத்தை பற்றி பார்ப்போம். மகாபாரதம், ராமாயணம் உங்களுக்கு நிறைய பேர் சந்தேகம் இருக்கும், இது உண்மையாக சும்மா கதையா இல்லை உண்மையாக நடந்துச்சா அப்படின்ட்டு. இதுக்கெல்லாம் நிறைய ப்ரூஃப்ஸ்லாம் இருக்குது, அதை நான் சிலது மட்டும் சொல்கிறேன். மகாபாரத போரில் மகாபாரத போரை பற்றி மகாபாரத புக்கில் என்ன எழுதியிருக்குன்னா, அர்ஜுனன் விட்ட ஒரு அம்பு தரையை வந்து தொட்டப்ப முதல் வளையம் ஒன்று உருவாச்சு. அந்த வளையத்துக்குள்ளே இருந்த எல்லாம் சாம்பலாக போச்சு. அதுக்கு அடுத்து இன்னொரு வளையம் உருவாச்சு. அந்த வளையத்துக்குள்ளே இருந்ததெல்லாம் கருகி போச்சு. அதுக்கு அடுத்து இன்னொரு வளையம் உருவானதில் அதுக்குள்ளே இருந்த வீரர்களும் மக்களும் யார் இருந்தாலும் நோய்வாய்ப்பட்டாங்க அப்படின்னு இருந்தது. இது இப்போ நம்ம சயின்டிஃபிக்காக ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா இந்த மாதிரி நடக்கிறதுக்கான ஒரே வாய்ப்பு யுரேனியம், புளூட்டோனியம் போன்ற ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த மாதிரி எஃபெக்ட் கிடைக்கும். சரி, இது உண்மையாக ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணி பார்த்ததுல இந்த போர் நடந்த இடம் குருக்ஷேத்ரா. இந்த குருக்ஷேத்ராவில் வந்து செக் பண்ணி பார்த்தப்ப அந்த இடத்துல வந்து யுரேனியம், புளூட்டோனியமோட எலிமெண்ட்ஸ்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது என்ன ப்ரூஃப்னா, அந்த எலிமெண்ட்ஸ்லாம் நியூக்ளியர் வெப்பன்ஸை 5000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இந்தியாவில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மள நிறைய பேருக்கு தெரியும், சகுனி வந்து காந்தாரத்தோட இளவரசர் ராஜான்னு. காந்தாரம், அந்த மகாபாரதத்தை படி காந்தாரம் வந்து இந்தியாவிலேருந்து நார்த் வெஸ்ட் சைடில் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதாவது நார்த் வெஸ்ட் சைடில் காந்தாரம் அப்படின்ட்டு. இப்போயும் அந்த அதே இடத்துல வந்து ஆப்கானிஸ்தானில் கந்தஹார் அப்படின்னு ஒரு சிட்டி இருக்குது. இதை நம்மளால நீங்கள் கூகுள் மேப்ஸில் கூட செக் பண்ணி பாருங்கள். நம்ம நியூஸில் கூட நிறைய வாட்டி கேட்டிருப்போம். அதே பேர் தான் கந்தஹார்னு.
நெக்ஸ்ட்டு ராமாயணக்கு என்ன ப்ரூஃப்னா பால்க் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற சேது சமுத்திர பாலமே ஒரு பெரிய ப்ரூஃபு. அது மட்டும் இல்லாமல் வால்மீகி என்ன எழுதியிருக்காருனா ராமாயணத்தில் ஃப்ரம் ராமேஸ்வரம் டு சிலோன் அதை வந்து ஒரு யூனிட்ஸில் எழுதியிருக்காரு. அது வந்து சிலம்போன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம சென்டிமீட்டர் மீட்டர்னு சொல்கிற மாதிரி அது வந்து சிலம்பம் யூனிட்ஸ் அதில் எழுதியிருந்தாங்க. இப்போ அதை கன்வெர்ட் பண்ணி பார்த்தாங்க, ஒரு வேல்யூ வந்துச்சு இத்தனை கிலோமீட்டர்ஸ்னு சொல்லிட்டு. இப்போ அதே மாதிரி நம்ம ராமேஸ்வரத்துலேருந்து சிலோனுக்கும் எவ்வளோ தூரம்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக மேட்ச் ஆகும். தம்பி சிவம், வாங்க வாங்கண்ணே. என்ன உங்கள் முகத்தில் மகிழ்ச்சி தாண்டவம் ஆடுகிறது? அதை கேட்கின்றாயா? உன்னிடம் சொல்லத்தான் ஓடோடி வந்தேன். வாரும் கவிஞரே வாரும். நல்ல நேரத்தில் தான் பாரதியும் வந்துள்ளார். அப்படியா? ஒரு நற்செய்தி உங்கள் இருவருக்குமே சொல்கின்றேன். என்ன செய்தி? உடனே கூறுங்கள். நம் இயக்கத்தின் உயிர் தோழன் சுதந்திர தாயின் அங்கமனத்திகளும் வங்க சிங்கம் தீவிரவாதிகளின் தங்கம் நம் விபின் சந்திரபாலர் விடுதலையாகி விட்டாராம். துள்ளி குதிக்கிறது என் நெஞ்சம். இனி வெள்ளைய கொக்குகளின் சூழ்ச்சிகள் உடை தெரியப்பட்டுவிடும். அவர்களின் சாம்ராஜ்ய கனவுகள் இடிந்துவிடும். ஓம் சக்தி. நல்ல செய்தி, நல்ல செய்தி. பிள்ளைவாள் கவிஞரே, எம் தானை தளபதி விடுதலையா? என்ன இனிய செய்தி! என் காதுகளில் தேன் பாய்கிறது, என் உள்ள மூஞ்சல் ஆடுகிறது. அடடா, இச்செய்தியை நம் தொண்டர்கள் அல்லவா கேட்க வேண்டும். தம்பி சிவம், நீ சொல்வது முற்றிலும் சரியே. நாம் இச்செய்தியை தொண்டர்களுக்கு தெரிவித்தால் மட்டும் போதாது. இம்மகிழ்ச்சி பெருகை நாம் அனைவரும் பகிர்ந்து கொள்ள வேண்டும். நாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம். ஆம், சுதந்திர வேட்கையால் வறண்டு கிடைக்கும் நெஞ்சங்கள் புத்துயிர் பெறட்டும். அவர்கள் நம்பிக்கை ஒளியின் நாக்குகள் நாற்புறமும் ஏறியட்டும். எடுப்போம் விழா கோலம், எங்கு நோக்கினோம் உற்சாகம் கரை புரண்டு ஓடட்டும். உடனே விழாவிற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்கின்றேன். இதன் மூலம் நம் ஒற்றுமை ஓங்கட்டும், அதை வெள்ளையன் உணரட்டும்.